மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்களை பற்றி நான் எம்பசைஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் தோக்கையில் தமிழ் மக்களால் தோற்றிருக்கிறேன். இதற்குரிய பிரதிபலிப்புல நாங்கள் ஒரு கொஞ்ச நாள்ல உணர்வோம் பண்ணதை. அப்ப இந்த பின்னணி எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியம் மிகப்பெரிய அடியை வாங்கி இருக்கு என்றதுதான் உண்மை. மக்கள் ஒரு அனுராண்டு ஒரு பிம்பத்தை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். என்பிபி என்ற அனுராக பின்னுக்கால ஒரு ஜேவிபி ஒன்று மக்கள் உணர்ந்து கொண்டார்களானது ஒரு கேள்விக்குள். அனுராக்கு வாக்களித்தவர்கள், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் துரோகிகள், சிங்களவனுக்கு பிறந்தவர்கள் அல்லது சிங்களவனோட உணவு வைத்தவர்கள் என்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள்ல வருகிறது. ஏவிபியை வேண்டா பெண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் என்ற அளவில் விமர்சிக்கிறது எவ்வளவு தூரம் சரி என்றும் எனக்கு தெரியல. ஏனென்றால் புலிகளில் இருக்கிற ஒரு முக்கியமான தளபதியா இருந்த பண்டிதருடைய தாய் சமைக்கிறதுக்கு சட்டி மானைக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாயை போய் பார்த்து ஒரு செய்யக்கூடிய இதுல ஒரு நீங்கள் அப்பட்டமாக ஒரு சாதி வெறியர்களாகத்தான் இன்றைக்கு நடந்து கொள்ளுகிறீர்கள். அப்ப என்னென்று நீங்கள் இன்னொரு சிங்கள சமூகம் எங்களை ஒடுக்குது என்ற வாதத்தை நீங்கள் எப்படி வைக்கலாம்? தேசம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்றது சிங்களவர்கள் கொள்ளையடிக்காம தமிழ் மக்களை தமிழர்களே கொள்ளையடிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை தாங்கோடு கேட்கிறதாகத்தான் இருக்கு. போற ஆளுமையில பாத்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற ஆளுமையில பாத்தீங்கன்னா சிரிக்கிறதா அழுகிறதா அளவில் இருக்குது. அர்ஜுனாவை பார்க்கின்ற போது அழுகையும். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு கலந்துரையாட வந்திருப்பவர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான ஆய்வாளர் கலைஞர் மாவடி ஸ்ரீதரன். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நண்பர்கள். வார தேர்தல் களம் ஓய்வடைந்து அனைத்து ஆசனங்கள் மற்றும் தேசிய பட்டியல் முடிவுகளும் வெளிவந்த நிலையில நாங்கள் இந்த சந்திப்பை செய்கிறோம். நீண்ட காலமாகவே நாங்கள் இந்த தேர்தல் சம்பந்தமான கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது இந்த முடிவுகள் தொடர்பு? நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் இன்றைக்கு 14ஆம் தேதி நவம்பர் மாதம் இன்டர்வியூ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பல விடயங்களை பற்றி பல விடய பிறப்புகளை பற்றி காய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் இந்த தேசம் நேர்களால எலெக்ஷன் முடிவு எல்லாரும் காய்ச்சி கொண்டிருக்கிற மாதிரி தான் மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஒன்றிருந்த அளவில் அவர்களுடைய வாக்கு சிதறுண்ட நிலையிலையும் இன்றைக்கு ஒரு தங்களோட முடிவை கொடுத்திருக்கிறார்கள். அது சரியோ பிள்ளையோன்றதுக்கு அப்பால நாங்கள் அந்த வாக்காளர்கள நாங்கள் மதிக்க வேணும், அவர்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதான் என்ன கொள்கை. ஆனால் என்ன சொன்னால் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு மக்கள் ஒரு செருப்படி கொடுத்திருக்கிறார்கள். மற்றது காலங்காலமாக போலி தேசியவாதையும் வெள்ளவட்டி தேசியவாதையும் காய்ச்சி கொண்டிருந்த தமிழ் நாங்கள் குறிப்பாக தமிழர் பரப்புலையை நிற்போம் மற்ற பெருசாக போகாமல் எங்கட தமிழ் தேசிய பரப்பில் இருந்த போலி தேசியவாதிகள், இந்த வெள்ளவட்டி தேசியவாதிகள் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் படிப்பிருக்கிறார்கள். அதையும் பார்த்து விட்டால் அதுக்கு மப்பால போய் அவர்கள் இன்றைக்கு ஒரு தேசிய கட்சிக்கு, ஒரு பெரும்பான்மை இனத்தினுடைய ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிற அளவில் வந்திருக்கிறார்கள். அதுக்கு அவர்களை தள்ளினது எங்களுடைய அரசியல்வாதிகள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும் நாங்கள் பிள்ளைய சொல்ல இல்லாது இந்த சமூகமாக கூட நாங்கள் ஒரு சரியான முறையில ஒரு சமூக கட்டுமானங்களை உருவாக்கி மக்களை ஒரு நிறுவனமயப்படுத்துறதுல, அரசியல் நிறுவனப்படுத்துறதுல நாங்கள் தவறிவிட்டோம். இது ஒட்டுமொத்தமான ஒரு பிளைண்ட் ஒரு வெளிப்பாடாக போய்கொண்டிருக்கிறது. மக்களை நிறுவனமயப்படுத்துறதுன்றது அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடும் மிக முக்கியமானதானே. ஒன்று அரசியல் கட்சிகள், அடுத்தது ஊடகங்கள். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட இந்த தேர்தலுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எம்பி பதவியில இருந்து செல்வராஜா கஜேந்திரன், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கோவிந்தன் கருணாகரன், MA சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், இப்படி ஒரு 11 பேர் தேர்தலில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலாக இன்னும் 3 பேர் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி அடைவோம் என்றதால போட்டியிடவில்லை. விக்னேஸ்வரன், வியாழேந்திரன் போன்றவர்கள் போட்டியிடவே இல்லை. அப்ப இந்த பின்னணி எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியம் மிகப்பெரிய அடியை வாங்கி இருக்கு என்றதுதான் உண்மை. அப்ப ஏன் இந்த தமிழ் தேசியம் இந்த அடியை வாங்கினது? ஏன்னு சொன்னால் தமிழ் தேசியம் என்றது ஒரு பேசு பொருளாக ஒரு கோட்பாட்டு ரீதியிலேயே தான் இருந்ததை ஒழிய அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நகர்வை நோக்கி எங்களுடைய அரசியல்வாதிகளும் போகல. தமிழ் தேசியம் என்னத்தை பெற்றுக் கொண்டிருக்கேன்? தமிழ் தேசியத்துக்கு தமிழீழம் பிரித்து தாரண்டு
ஒரு நாளும் இலங்கை அரசாங்கம் செய்ய போறதில்லை. இவர்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள கேட்டவர்கள் என்ன கொடுக்கப்பட இல்லை. ஏன் இந்த அடி? இல்ல தமிழ் தேசியம் சொல்லி சொல்லி சில 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 நகர்வுகள், சில என்ன சொல்றது, சில விஷயங்கள் இந்த மக்களோட அன்றாட பிரச்சனையில கூட தமிழரசு தமிழ் கட்சிகள் இந்த விதமான காத்திரமான பங்களிப்பை செய்ய இல்லை. மற்றது அவர்கள்ட்ட நேர போய் இறங்கி அவர்களோட ஒரு களப்பணி செய்யல. இப்படியான சில விஷயங்களை இவர்கள் தவற விட்டது இந்த ஒரு அடிதான். ஒரு நிச்சயமாக அவர்கள் ஒரு வியாபாரமாகத்தான் இந்த அரசியல் இதுவரையும் செய்து கொண்டு வந்தவர். அது ஒரு வெளிப்பாடாக மக்களை அவர்கள் அணுகையில, மக்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாத பிரச்சனையில போய் தங்களை போய் குத்துமப்பட்டு, மற்றது இவர்கள் ஒற்றுமையாக இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்குது. சொன்னால் எங்களோட தமிழ் மக்களோட பாப்புலேஷனோட ஒப்படைக்க எங்க இருக்கிற தமிழ் கட்சிகள் கூட, அந்த கட்சிகளும் கூட எல்லாரும் சொல்றது அடிப்படையில ஃபண்டமெண்டலா ஒரு லைனா நிக்கினேன். ஆனால் ஏன் அப்ப பிரிஞ்சு கதைக்கினேன்னு எங்க மக்கள் ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்போட இன்னைக்கு ஒரு அனுராண்ட அலைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அலை அலைய வர விட்டது எங்கட பிள்ளைதான். ஆனால் அதுவும் ஒரு காலப்போக்கில் அதான் எங்களுக்கு தேவையான ஒரு நிலப்பாடம் இருக்கு. நான் காலகாலமா சொல்லி கொண்டு வரேன். நான் என்ன சொன்னால், நீங்கள் தேர்தல் ஆரம்பத்திலிருந்தே நீங்களும் ஆய்வாளர் வி. சிவலிங்கமும் குறிப்பிட்ட விஷயம் என்னென்றால், மக்கள் ஒரு அதிகார சமநிலையை பேணணும். ஆனா உண்மையிலேயே அந்த அதிகார சமநிலை பேணப்படையில்லை. இந்த தேர்தல் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் என்பிபி உடைய கையிலேயே கொடுத்திருக்கு. அவ்வளவு அதிருப்தி இருந்திருக்குது. இல்ல கொடுத்தது கூட பிரச்சனை இல்ல. வித்தவுட் எனி ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து வச்ச மாதிரி தான் எங்க மக்கள் இன்னைக்கு அனுராவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய 30 வருஷ ஆயுத போராட்டம், எங்களோட 70 வருஷ அகிம்சை போராட்டம், எங்களோட 30 வருஷ ஆயுத போராட்டம், அதுல நாங்கள் செய்த தியாகங்கள் இதுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியான நிலையில இருந்து கொண்டு கூட இன்னைக்கு அது அவளை எல்லாத்தையும் மழுங்கடிக்கிற மாதிரி ஒரு பிளாங்க் செக்ல எங்க தமிழ் மக்கள் கையெழுத்து வச்சு இன்றைக்கு 3 பிரதிநிதி 4 பிரதிநிதிகளை ஒரு தேசிய கட்சிகளால அனுப்புற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன் கூட இதுவரையில சின்ன விஷயம் சொன்னால், இந்த மெட்டிகுலர் நடக்கிற என்ன அந்த மாட்டுக்கு அந்த பிரச்சனையை கூட இது விதமான ஒரு கரிசனையை எடுக்கல. இந்த அவருடைய பதவி காலம் அது குறுகிய காலம் தான். குறுகிய காலத்தில் எடுப்பாரு நாங்க எதிர்பார்க்கல. எந்த விதமான சமக்கியம் இல்லாமல், எந்த விதமான ஒரு உத்தரவாதங்களும் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களோட மக்கள் இன்னைக்கு ஓகே, அதை நாங்கள் பாசிட்டிவா பார்த்தால், நாங்கள் இன்றைக்கு ஒரு தேசிய மக்கள் கட்சியின் கையில நாங்கள் ஒரு ஒலி பிராஞ்சை கொடுத்திருக்கிறோம். அந்த ஒலி பிராஞ்சை அவர்கள் எப்படி கையாள போறாங்கன்றதுதான் இன்னைக்கு வார காலங்கள் இருக்குது. மக்கள் ஒரு அனுராண்டு ஒரு விம்பத்தை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். என்பிபி என்ற அனுராக பின்னுக்கால ஒரு ஜேவிபி ஒன்று மக்கள் உணர்ந்து கொண்டார்களான்றது ஒரு கேள்விக்குறி. எனக்கு என்னமோ இந்த மக்களுடைய வாக்களிப்பும் அது தொடர்பான விமர்சனங்கள்லையும் ஒரு அந்நியத்தன்மை இருக்கிறதாக எனக்கு படுகிறது. என்றால் இப்ப இந்த மக்கள் தொடர்பான இந்த வாக்களிப்பு தொடர்பான விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது, மக்கள் தகவல் தெரியாம வாக்களித்து விட்டார்கள், மக்கள் பேரினவாத சக்திகளுக்கு வாக்களித்து விட்டார்கள், மக்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை என்ற வாதமான கருத்துக்கள் பெருமளவில் வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் மக்கள் அனுராக்கு வாக்களித்தவர்கள், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் துரோகிகள், சிங்களவனுக்கு பிறந்தவர்கள் அல்லது சிங்களவனோட உறவு வச்சவர்கள் என்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள்ல வருகுது. அதுக்கு இன்னொரு விமர்சனம் வருது, தேசிய மக்கள் சக்திக்கு சென்ற வாக்குகள் எல்லாம் டக்ளஸுடையதும் அங்கஜனுடையது வாக்குகளும் என்ற ஒரு ஒரு பகுதி ஆய்வு சொல்லப்படும். இன்னொரு பகுதி சொல்லுது, எங்கெங்கெல்லாம் ராஜபக்ஷ ஆக்கள் வெற்றி பெற்றார்கள், கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்களோ அந்த வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்குது. அப்ப தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் இனவாதிகள், சிங்கள தரப்பு. இந்த விமர்சனங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தரப்பு நாங்கள் ஏன் தோல்வியடைந்த, மக்கள் ஏன் எங்களை ஒதுக்கினார்கள் என்ற காரணத்தை தேட முற்படையில என்றதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் மே 18, 2009 தமிழீழத்தை நெருங்கி விட்டோம் என்று அறிக்கை விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக போராட்டம் முடிகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னால தமிழீழத்தை நெருங்கி விட்டோம் என்று அறிக்கை விடப்பட்டது. அது மாதிரி தான் இந்த 15 வருஷத்துக்கு பிறகும் தமிழ் தேசியம் அறிக்கை விடுது. தமிழ் தேசியம் தன்னை மீள் பரிசீலனை செய்ய தயாரில்லை. இதை நீங்கள் என்ன? நிச்சயமாக என்ன சொன்ன சொல்ற நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த தமிழ் தேசியம் தங்களை ஒரு சுய விமர்சனத்துக்கு
உள்ளாக்கி இருக்க வேண்டிய காலகட்டம் வந்து 2009 இருக்க வேணும். அன்றைக்கே தவறிவிட்டார்கள். எங்களுடைய விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் ஏன் தோத்தது, அதை நாங்கள் என்ன அடுத்த கட்டத்தில் அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் இருந்து நாங்கள் இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர வேணும், இப்படி எங்களை நாங்கள் ஒரு அரசியல்ல ஒரு ஜனநாயக அரசியல் எப்படி நீரோட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று சொல்லின ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வேலை திட்டங்களும் இவர்கள்ட்ட நேர்த்தியாக இல்லை. இவர்கள் ஒரு வாக்கு வங்கியை சம்பாதிக்கிறதுலையும் பாராளுமன்ற கதிரைகளை தக்க வைத்துக் கொள்றதுக்குள்ள ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டார்களே ஒழிய மக்களை திரட்சியாக இதண்டி அந்த போராட்டத்தில இருந்து நாங்கள் விட்ட தவறு என்ன, விட்ட சரி என்ன, அது இந்த கோட்பாடு என்ன. இப்ப குறிப்பாக சொல்ல போனோம்னு சொன்னால் இன்னைக்கு இந்த முன்னாள் போராளிகள் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு வந்திருக்கிற மக்களின் விடைய பிறப்பில எங்க தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்திருக்கீங்க, தமிழ் மக்கள் என்ன செய்திருக்கீங்க உறவை கேட்கலாம். தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களே ஒரு பெரிய ஒரு இதாக இதண்டே இல்லை. அப்ப அவர்களும் தங்களும் ஒரு 30 வருட போராட்டம் என்றது என்னன்னு சொன்னால் அதுல குறிப்பாக 200,000 உயிர்களை இழந்து போன போராட்டத்துக்கு பிறகு அவர்களை ஒரு சுலோகமாக பாவிச்சு கொண்டு தங்களோட வாக்கு வங்கிகளை பார்க்க வழிகிட்ட ஒழிய அதுல இருந்து வந்த ஒரு அவர்கள் விட்ட புலிகளை கதைக்கிறதுக்கு இவர்கள் தயாரா இல்லை. அதுல நியாயமான புலிகள் இருந்திருக்கு, நியாயமான சரியலும் இருந்திருக்கு. அப்படியான ஒரு சுய விமர்சனத்துக்கு இதண்டி ஒரு கூட்டாக இதண்டையில தமிழ் தேசியத்தை முன்வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகள் இருந்த காலத்துல, அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற கட்சிகள் ஆகட்டும் எப்படி நடக்குதுன்னா, விடுதலை புலிகள் இவர்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் இருக்கைக்குள்ளேயும் 1000 பொன், அவர்கள் செத்தா பிறகும் 1000 பொன். அவர்கள் இவர்களுடைய வியாபாரத்துக்கு, தமிழ் தேசிய வியாபாரத்துக்கு அவர்கள் இது ஒரு முதலீடாக, மூலதனமாக அல்லது ஒரு முக்கிய புள்ளியாக பயன்படுத்துகிறார். அதை தவிர தமிழ் தேசியம் இதையும் கொண்டு வந்ததாக தெரியல. நிச்சயமா இது உண்மை. என்னன்னு சொன்னால் குறிப்பாக சொல்ல போனால் இந்த விடுதலை புலிகள் இருக்கிற ஒரு முக்கியமான தளபதியா இருந்த பண்டிதருடைய தாய் சமைக்கிறதுக்கு சட்டி பானைக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாயை போய் பார்த்து ஒரு செய்யக்கூடிய இதுல எந்த விதமான கட்சிகள்ல இருந்த ஆக்களும் அதுல ஈடுபடையில. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மாவீர சினிமா அல்லது ஒரு நினைவேந்தல்கள் வந்தால் இவர்கள் அதை ஒரு பேசுபொருளாக இதண்டி அவர்களுடைய அந்த தியரியை தாங்கன்ற மாதிரி இதை பார்லிமெண்ட்லயும் இந்த 6ஆம் திருத்த சட்டமூலத்துல கையெழுத்து வச்சு போட்டு அங்கேயுமே கதை கவலிக்கிறீங்க. இதைத்தான் சொல்றது போலி தேசியவாதம் சொல்லி. இப்ப போலி தேசியவாதம் நாங்க என்னத்தை சொல்ல வாரோம்னு சொன்னால், நீங்கள் இன்னைக்கு முதலாவது பிரையாரிட்டி கொடுத்திருக்கோம் இந்த முன்னாள் போராளிகளுக்கு. இவர்கள் அதையும் கொடுக்கல, அதை பற்றி கருத்திலையும் எடுக்கல. ஆனால் இவர்கள் ஒரு வியாபார அரசியல்களை செய்து தங்களோட வாக்கு வங்கி என்ற அளவில் தான் இவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இந்த விளையாட்டெல்லாம் காலப்போக்கில மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விடுது. குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு அந்த அளவில் வந்த ஒரு வெறுப்பு தான் இன்றைக்கு அவர்கள் மாற்றத்தை வேண்டிய இளைஞர்கள் மாற்றம் என்று சொன்னால் அது என்ன மாற்றம் பண்ணி தெரியாமலே அனுராக போட வலிக்கிறார்கள். இது இப்படி அனுராக தரப்பு கையாள போடுறதுலாம் இருக்குது காலப்போக்கில். இல்ல 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் போட்டியில பயத்தில 11 பேர். இதுல 4 பேர் தேர்தலில் வென்றிருக்கிறார்கள். அதுல குறிப்பா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன் 4 பேரும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்தவர்கள். அதே தமிழ் தேசியத்தோட இவ வந்திருக்கிறது. இதுல சிக்கல் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்களுக்கு இடையில கொள்கை வேறுபாடு ஒன்றும் கிடையாது. ஸ்ரீதரனுக்கோ கஜேந்திரகுமாருக்கோ சாணக்கியனுக்கோ செல்வம் அடைக்கலனுக்கோ எந்த ஒரு கருத்து ரீதியான வேறுபாடுகளும் இவர்களுக்கு இல்லை. ஆனா இந்த 4 பேரும் 3 கட்சியில இருக்கிறோம். முதலாவது வரையறுக்கப்பட்ட கொள்கை இருக்குன்னு தெரியுமா தெரியாது. அதான் தாங்கள் என்ன கொள்கையை வச்சுக்கிறோம் அவைக்கு ஒரு தெளிவு இருக்கான்றதும் தெரியாது உண்மையிலேயே. இப்ப இந்த பின்னணியில மக்கள் இப்ப உள்ள இந்த பொதுவாக தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் தேசியம் மீதான அவர்கள் விரும்பாமலோ தமிழ் தேசியம் மீதான ஒரு பற்றை பெரும்பாலும் எல்லாரும் வெளிப்படுத்துகிறார்கள். அதை நீங்களும் வெளிப்படுத்துகிறத நான் காணக்கூடியதாக. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் தேசியம் எப்படி கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றால், இந்த தேசியம் சுயநிர்ணய உரிமை என்றது சிங்களவர்கள் கொள்ளையடிக்காம தமிழ் மக்களை தமிழர்களே கொள்ளையடிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை தாங்கோண்டு கேட்கிறதாகத்தான் இருக்குது. அதை தவிர இவர்கள் ஏதாவது வித்தியாசமா கேட்கிறார்களா? இல்ல அதான் என்னன்னு சொன்னால், இதுதான் அந்த எங்களுடைய சுமந்திரன் ஐயா அடிக்கடி படுத்திக் கொண்டிருந்த விஷயம் பற்றி கலைக்கிறவைக்கு தமிழ் தேசியத்தை பற்றி விளங்கி இருக்கானது பிரச்சனை கொண்டிருந்தது. இவர்கள் அது ஒரு லாபாய் என்ற மாதிரி அது ஒரு வியாபார உத்தியாக பயன்படுத்தினதை ஒழிய சுத்தியோட அந்த ஒரு நிலப்பாடு ஒன்று இருந்தது. அதாவது அந்த சொற்பதத்தை விட்டால்
அந்த சொற்பதத்தை விட்டால் இவர்களுக்கு பிழைப்பு நடத்துறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. இந்த உத்திகளை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த அனுராண்ட எழுச்சியோட அவர்கள் நல்லா வித்தியாசமா பாக்குறார்கள். ஆனா நாங்க அதுல நானும் வேற இடங்க நான் எம்பசைஸ் பண்ணி கொண்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அனுரா ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பின்னணிகள் அவர்களோட இருக்கிறவர்களை பற்றி இருக்க வரைக்கும் நாங்க கொஞ்சம் அலடா இருக்க வேணும். அதே நேரத்துல இந்த தருணத்துல நாங்கள் அனுராவோட சேர்ந்து ஒரு மீளப்பெற முடியாத ஒரு அதிகார பரவலாக்களையோ அல்லது ஒரு தீர்வையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் முயற்சி இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் திருப்பி இப்ப நாளைக்கு பாருங்க, ஓகே இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து நமால் ராஜபக்சா திருப்பி வாராருன்னு வைங்களேன். அவர் வந்து இதுக்கு எல்லாம் முற்று முழுதாக அனுரா செய்த விஷயத்தை எல்லாத்தையும் முற்று முழுதாக மாட்டி தண்டினால் அவர் சொல்லக்கூடும், நீங்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க, நீங்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு புலி தேசியத்தை கைவிட்டு நீங்கள் வாக்களிக்க, நீங்கள் அப்படியான ஒரு நிலப்பாடு பெறமாட்டுதுன்னு நாங்கள் சொல்லலாதானே. அப்படியான ஒரு அபாயங்களை மக்கள் சிந்திக்க வேணும். ஆனா இந்த இதுலக்குரிய ஒரு சரியான ஒரு கட்டுமானத்தை எங்க தமிழர் தரப்பை விட்டுட்டீங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசமாக பார்க்க போனா இந்த தேர்தல் வந்து இந்த ஆகலம் போக்கிரித்தனம் செய்து கொண்டிருந்த இந்த வெள்ளவேட்டி அரசியல்வாதிகள், குறிப்பாக போனால் இந்த ஒட்டுக்குழுக்கள் இருந்தவர்கள், இந்த சப்ரா கொமனியில இருந்து துரோகம் செய்து போட்டு வந்து திருப்பி மாங்காய் பழத்தை காவி கொண்டு வந்தவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சிருக்கீங்க. அவர்கள் தங்களோட தோல்வியை இன்னும் ஒப்புக்கொள்ளாம திருப்பி வந்து ஊடக மையங்கள்ல போட்டி எடுத்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் முற்றாக அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் கூட இந்த ஒட்டுக்குழுக்கள், இந்த தமிழ் கூட்டமைப்பு இல்லாமல் தமிழரசு கட்சி இன்றைக்கு 8 ஆசனங்களை வென்றது அது ஒரு பெரிய ஒரு சாதனை. உண்மையில ஒரு சாதனை உண்டு. தமிழ் தேசியம் கோட்பாடுக்கு மேல அந்த அனுராண்ட வந்து மோதிக்கொண்டிருக்கிற காலத்திலேயும் 8 ஆசனங்களை பெற்றது. அதாவது வித்தவுட் கொலாபரேஷன் ஃபார்ம்ட் பை தி எல்டிடி. இன்றைக்கு அது தேவையில்லை என்ற அளவுக்கு ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இல்ல அதான் என்னன்னா, இலங்கையின் வரலாற்றுல அதாவது தமிழ் மக்களுடைய வரலாற்றுல முதல் தடவையாக தமிழ் தேசிய கட்சி தன்னுடைய சொந்த மண்ணிலேயே 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்தி 8 ஆசனங்களையும் நேஷனல் லிஸ்ட்லையும் சேர்த்து தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும் வடக்கு கிழக்குல பெற்றிருக்கு சரிக்கிச்சமனாக. ஆனா அந்த மண்ணில 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுல இருந்து இவர்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இவர்கள் பெருசாக கற்றுக்கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவர்கள் இந்த தோல்வியில் அடைந்தவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு அரசியல் பரப்பிலிருந்து முழுமையா விலகி கொள்ள வேண்டும். இதுல இப்ப வந்து ஒன்று புடம் போட்டு காட்டப்பட்டிருக்குது. தமிழரசு கட்சி தான் தமிழர்களுடைய ஒரு பிரதான கட்சியாகவும் அவர்கள் நியாயமான வாக்குகளை இழந்திருந்தாலும் நியாயமான வேட்பாளர்களை லூஸ் பண்ணியிருந்தாலும் உருவாகிருக்கிறது. குறிப்பாக ஒரு சிறந்த ஒரு அரசியல் ஆளுமை கொண்ட ஒரு கஜேந்திரமார் பொன்னம்பலம் வின் பண்ணதும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவருடைய அரசியல் கொள்கை வந்து இந்த ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டுகளால் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை அவர்களால் எடுக்க இயலாது. அவர் உண்மையா ஒரு ஆயுதம் வாங்கி போராட வேண்டிய ஒரு போராளியாகத்தான் அவர்கிட்ட கோரிக்கைகள் இருக்குது. அவர் என்னத்துக்கு ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டுக்கு போராட தெரியல. ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு ஆளுமை உண்டு. இன்றைக்கு போற ஆளுமையில பாத்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்கு போற ஆளுமையில பாத்தீங்கன்னா சிரிக்கிறதா அழுகிறதா அளவுல இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு அர்ஜுனாவை பார்க்கின்ற போது அழுகையும் அர்ஜுனாண்ட வெற்றியை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு 3 மாத காலத்துல ஒரு சுழற்சி முறை பிரச்சாரத்தை செய்து யூடியூபர்ஸோட சேர்ந்து ஒரு ஆசனத்தை தக்க வைத்துட்டார். அப்ப அவருடைய தெரிவு என்றது சரியானதா பிழையானதா கூட எங்களால சொல்ல முடியாது இருக்குன்னு சொன்னால், பர்சனலி அர்ஜுனாவை நீங்க பாத்தீங்கன்னு எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அவருடைய செயற்பாடுகள் இதுகள் இப்படியானவர்கள் ஒரு காலத்துல எங்க தந்தை செல்வநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், திருச்செல்வம் போய் ஒளிமின்னு சல்யூட் அடிச்ச சிங்கள சமுதாயம் இன்னைக்கு நாங்கள் சார்லி சாப்ளினையும் மிஸ்டர் பீனையும் நாங்கள் பார்லிமெண்ட் அனுப்பி கொண்டிருந்தால் எங்களோட இனத்தை எப்படி பார்ப்பார்கள் என்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சார்லி சாப்ளினும் மிஸ்டர் பீனும் வந்து ஒரு சவுதி மக்களை எப்பவுமே இன்பத்துல வச்சிருந்தவர்கள். ஆனால் அவர்கள் அரசியல் செய்யவில்லை. ஆனா அதை செய்ய வேண்டிய நீங்கள் எந்த இடத்துல இன்னத்தை செய்யணும் என்றதுக்கு நாங்கள் சரியான ஆக்களை கொண்டு வரல என்றதான் பிரச்சனை. அதான் நான் கேட்கிறேன். இப்ப நாங்கள் மிஸ்டர் பீனை நாங்கள் அனுப்ப முடியுமோ? மிஸ்டர் பீனை நாங்கள் என்டர்டெயின் பண்ணலாம். ஆனால் நிலைமை அப்படி வந்துட்டு ஒன்னும் செய்யலாது. திஸ் இஸ் வெரி பெதட்டிக். ஆனால் அவர்களையும் ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கான்செப்ட், அதனுடைய அந்த தாற்பயத்தை மக்கள் அரசியல் என்ன தாற்பயம் என்னத்தை சரியா விளங்கி கொண்டிருக்கிறார்களா அந்த ஒரு கேள்விக்குறியா கூட வேற எதுவும் இல்லை. இப்ப எங்களோட வந்து நீங்க இறங்கி காய்ச்சால், எங்களோட நீங்கள் சோஷியல் பழகினால், எங்களோட நீங்கள் படம் எடுத்தால் நாங்கள் உங்களுக்கு ஓட் போடுவோம் தருமா, அல்லது எங்களுடைய உரிமை சார் பிரச்சனைகள் பற்றி கதைப்பீங்களா, உங்களுக்கு ஒரு சட்ட நுணுக்கம்
அறிவாற்றல் தெரியுமா, இதில் பற்றி எல்லாம் பாக்கினியா, அல்லது ஒரு காமராஜர் எம்ஜிஆர் மாதிரி எங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆட்களை எதிர்பார்க்கினியான்றது கொஞ்சம் விளங்கப்பட முடியாம இருக்கிறது. இது சார்பாக அதான் நான் சொல்ல வரேன், சமூகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், புத்திஜீவிகள், இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாரும் ஒரு அரசியல் விழிப்புணர்வுகளையும் தெளிவுபடுத்துறாங்க. மக்கள் அரசியலே ஓகே கொண்டு போவாங்கன்னு இருக்காமல் அதுல ஒரு குளமாந்த மாதிரி ஈடுபட்டு தங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் இனி என்றாலும் கொண்டுருவோம். இப்ப நாங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக தேசம் நேரடியாகவும் பலரோட கதைத்திருந்தேன். அதற்கு பிறகு தேசநெட் சார்பில் சில வவுனியா, கிளிநொச்சி, யாழ் மாவட்டங்கள்ல சில உரையாடல்களையும் பதிவு செய்திருந்தேன். இப்ப இந்த இடத்துல மக்கள் எதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறீர்கள் என்ற கேட்ட பொழுது அவர்களுடைய பெரும்பாலான பதில் ஊழலற்ற அரசும் மாற்றம் தேவையும் என்றதுதான். இவர்கள் அதிகாரம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பதில் எப்படி இருக்கின்றால், இலங்கையிலுடைய எல்லா மக்களும் சமமாக வாழுகின்ற பொழுது எங்களுக்கு அதிகாரம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை என்றும் பலர் சொல்லுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்குது. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இலங்கையர் என்ற இந்த நிலை உருவாகி இருக்குது. இதைத்தான் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஒரு கோஷமாகவும் வைக்குது. இதுல ஒரு உரிமை தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் உரிமை பிரச்சனை ஒன்று இல்லாமல் இல்லை. ஆனால் மக்கள் அதற்கு மேலாக இந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த எண்ணுகிறார்கள். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த ஆட்சி மாற்றம் என்ன செய்திருக்கின்றா, தமிழ் மக்களை சிங்கள மக்களோடும் சிங்கள இந்த ஆளும் கட்சியோடும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தமிழ் தேசிய அரசுக்கு, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, அவர்களுடைய அரசியலுக்கு மிக ஆபத்தானதாக அமையுது. என்றால் இந்த இன முரண்பாடு கூர்மை அடையாவிட்டால் அது பேரினவாத சக்திகளுக்கும் பிரச்சனை, தேசியவாத சிறுபான்மை இன சக்திகளுக்கும் பிரச்சனை. அதனால தான் தமிழ் தேசியம் மட்டுமல்ல, முஸ்லிம் தேசியம், மலையக தேசியம் எல்லாம் அது இந்த சொந்த மண்ணில அடி வாங்கி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்றால் இவர்கள் எல்லோருமே தங்கட மக்களை தாங்கள் சுரண்டுறதுக்கு தங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை வேணும் என்று கேட்டதுதான் பிரச்சனை. இவர்கள் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையை கேட்கல. இவர்கள் கேட்டது மக்களை சுரண்டுதல். சிங்களவன் சுரண்டக்கூடாது, நாங்கள் தமிழனை சுரண்டோணும். இந்த தேசியவாத கட்சிகள் மாற்றி அமைக்குமா? அதுக்கான சிந்தனை அவர்கள்ட்ட வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இதுல என்ன நடந்தது என்று சொன்னால், எங்கட மக்கள் குறிப்பாக மக்கள் 30 வருட காலத்திலேயும் அவர்கள் 2 விதமான ஒரு அடக்குமுறைக்குள்ள உள்வாங்கப்பட்டவர்கள். ஒன்று எங்களுடைய போராளிகள் அடக்குமுறைக்குள்ளேயும் அவர்கள் ஒரு சுயமான ஒரு கருத்தை சுதந்திரம் இல்ல, சுயமான ஒரு சிந்தனைக்கும் ஒரு மாட்டு கருத்துக்கு ஒரு இடமில்லாத ஒரு சூழ்நிலை தான் 30 வருடத்தில் இருந்தவர்கள். அதே நேரம் அதே சமகால பாதியில் இந்த ராணுவ கட்டுமானங்கள், ராணுவ கடுபிடிகள், கொடூரமான ஒரு அடக்குமுறைக்குள்ளேயும் அவர்கள் வந்தவர்கள். அவர்களுக்கு இந்த 2009 ஆண்டுக்கு பிறகு, இந்த யுத்தம் முடிந்த பிறகு மெல்லமாக அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு அடக்குமுறை இருந்தாலும், அப்பவுமே ஒரு விர்ச்சுவல் பிரிசனுக்குள்ள தான் அவர்கள் இருந்தாலும், அது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் பீரியட் இது ஒரு பெட்டர் தேன் தட் என்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொண்டிருந்தது. அதோட இப்ப புலம்பெயர் மக்கள் வந்து போறது இப்ப ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் வரைக்க அவர்கள் இந்த ஒரு இன்விசிபிளான இருக்கிற அடக்குமுறையை, ஒரு பெரும்பான்மை அரசாங்கத்தால இருந்த அடக்குமுறைகள், ராணுவ கடுபிடிகள், இதுகள் எல்லாத்தையும் கூட, இந்த குருந்தூர் மலைய குடியேற்றங்களை கூட அவர்கள் அதை பெருசா எடுக்காமல் நாங்கள் இருந்ததை விட ஏதோ பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ நாங்கள் நினைச்சதை கதைக்கக்கூடியதா இருக்கு தானே என்ற மாதிரி கூட ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்கு இந்த தேசிய உணர்வுகள், தேசியம் சுயநிர்ணயம் இதில் பற்றின ஒரு அக்கறை இல்லாத ஒரு தன்மையும் வந்துட்டு, அப்படியான ஒரு நிலைமையில காலப்போக்கில் இன்னைக்கு இந்த அனுரா அவருடைய பிரச்சாரங்கள், அவருடைய ப்ரொபகண்டாக்கள் எல்லாம் ஒரு கவனமாக இருக்கு. நாங்கள் இலங்கையர்கள், நாங்கள் ஒன்றாக வரலாம், உங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கு இருக்கிற உரிமை அவர்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்க, அதுண்ட இருக்கிற உலகில அது ஒரு புளூரல் சொசைட்டியை கொண்டு வருது. அப்படியான ஒரு நிலைமை தான் எங்களுக்கு சாத்தியப்படும் நான் நினைக்கிறேன். அதை அவர்கள் செய்து காட்ட வேணும். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை ஒன்று வரைக்கும் எங்களுடைய இந்த வங்குரோத்து அரசியல்வாதிகளுக்கு பிடிச்சு கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தேசியம் கதைக்கல, சுயநிலையம் கதைக்கலாது, சமஷ்டியும் கதைக்கலாது, ஒன்றும் கதைக்கலாது. அவர்கள் இவர்களுக்கு என்ன அரசியல் பிழைப்புக்கு என்ன தீனி போடலாம் ஒரு
வெற்றியும் பெறப்போகுது. ஆனால் இதுவரையில அனுராவின் கன்செப்ட் வந்து நல்லா இருக்குது. அதை அவர் செய்து காட்ட வேணும். ஸ்லோலியா இருந்தாலும் அதை செய்து காட்ட வேணும். அதுல இருந்து அது அவருக்குரிய 5 years டேர்மோ 10 years டேர்ம்லயோ அதை செய்து காட்டினால் இன்றைக்கு நீங்க இலங்கை மேப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெட்டா தான் இருக்கு. ஒன்லி பெட்டிகுலோ ஏரியா தான் ஒன்லி இந்த ஜெலோவா இருக்குது. அடுத்த 10 yearsல அதுக்கு ரெட்டா வந்துடும். என்னுடைய ஒரு மைத்திரர் உறவாளர், அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட 62 63 வயசு இருக்குமா நினைக்கிறேன். அவர் பென்ஷன் எடுத்துட்டார். இப்ப கேள்வி என்னென்றால், அவர் என்னிடம் கேட்டது, இந்த 62 வயசுல நான் கண்டது யுத்தமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும். யுத்தத்துக்கு பிறகு இந்த குழப்ப அரசியல், இதுல நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எந்த பிள்ளைகளாவது, என்னுடைய பேர பிள்ளைகளாவது இந்த நாட்டுல நிம்மதியா இருக்கட்டும். நாங்கள் தமிழீழம் கேட்டு சுய நிர்ணயம் கேட்டு எங்களுக்கு எங்களுடைய ஆட்கள் என்னத்தை செய்தவர். அவர் தன்னுடைய வாக்களித்ததுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு. இதுதான் பெரும்பாலான தமிழ் மக்களுடைய கேள்வியாகவும் இருந்திருக்கு. இதுக்கு தேசியம் இன்னும் பதில் சொல்ல தயாராக இல்லை. அவர்கிட்ட பதில் இல்ல. உம்மட்டையும் இல்லை, என்னட்டையும் இல்லை. என்ன சொன்னால், இன்றைக்கு ஒரு சிங்கள பிரசகிக்குரிய அடிப்படை உரிமைகளும் எங்களுக்கும் இருக்குமா இருந்தால், தமிழருக்கும் இருக்குமா இருந்தால், முஸ்லிம் மக்களுக்கும் இருக்குமா இருந்தால், தேசியம் சுயநிர்ணயம் இலங்கை வென்றது. என்னன்னா, நாங்கள் எங்களுக்கு ஒரு தேசிய கோட்பாடுகள் இருந்தால் நாங்கள் ஒரு தேசிய இனம் ஒன்னொன்னு இருக்கு. என்னுடைய ஸ்பீச்சுகளை நீங்க 5 வருஷத்துக்கு முதல் 10 வருஷத்துக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா, நான் அந்த எங்களோட திங்க் வாய்ஸ் ப்ரோக்ராம் நான் சொன்னேன், இன்னும் ஒரு 5 வருஷத்துல 20 வருஷத்துல எங்கட ஜாழ்ப்பாணத்துல வந்து ஒரு சிங்களவன் வந்து எம்பியா வருவாரான்னு நான் சொன்னேன். அது இப்ப 5 வருஷத்துல நடந்திருக்குது. 5 வருஷத்துல சிங்களவன் வரையில சிங்கள கட்சி ஒண்ணு வந்திருக்குது. இதே மாற்றம் இன்னும் ஒரு 15 வருஷத்துல ஒரு சிங்களவன் வந்து ஜாழ்ப்பாணத்துல எம்பியா வந்தா நாங்க ஆச்சரியப்பட இல்லை. இப்ப பாத்துங்க, மாத்திரை இருக்குதானே. இது என்னென்றால், நாங்கள் இதை சிங்கள கட்சி தமிழ் கட்சி என்று எவ்வளவு தூரம் பார்க்க முடியலுமோ தெரியாது. என்னென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்புல தமிழ் தேசிய வடக்கு கிழக்குல இருந்து தமிழரசு கட்சியில 8 பேர் பாராளுமன்றம் போயிருக்கிறோம். DTNA ஒரு ஆள் போயிருக்கிறோம். இவர்ல சைக்கிள் கஜேந்திரகுமார்ல இருந்து ஒரு ஆள் போயிருக்கிறோம். வேற கட்சிகள்ல 10க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறார். ஆனால் எங்களால 50 எங்கட சமூகத்துல 50% உள்ள பெண்கள்ல இருந்து ஒரு ஆளை பாராளுமன்றம் அனுப்ப முடியல. ஒரு பெண்ணுக்கு தேசிய பட்டியல்ல ஆசனம் கொடுக்கல. ஆனால் இது நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம். ஆனால் இன்றைக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி தனது கட்சி பட்டியல்ல 19 பெண்கள் வந்து போட்டியிட்டு வென்றிருக்கிறார். அவர்களுக்கு தேசிய பட்டியல்ல இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 3 பெண்கள் தமிழ் பெண்கள், மலையத்தை சேர்ந்த பெண்கள் வரலாற்றில முதல் தடவையாக பாராளுமன்றம் சென்றிருக்கிறார். இது சரோயா போல்ராஜ் மாத்திரையில 148,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரு தமிழ் பெண்மணி மாத்திரை என்ற ஒரு பெரிய ஒரு சிங்கள குகையில 148,000 ஓட்ட பெற்றிருக்கிற அளவுக்கு அவர்களுடைய அரசியல் விரிவாக்கமும் தெளிவுகளும். இது இந்த மாற்றம் என்றதை வந்து வெறுமனே தமிழ் சிங்களம் என்ற அடிப்படையில இந்த தமிழ் தேசியம் கட்டமைக்க வெளிக்கிறது வந்து இந்த JVP-யை கைப்பட்டா வேண்டா பெண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் என்ற அளவுல விமர்சிக்கிறது வந்து எவ்வளவு தூரம் சரி என்றும் எனக்கு தெரியல. ஏனென்றால் அவர்கள் சமூகத்தின் பல்வேறு தளங்கள்ல இருக்கிற மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்திருக்கிறார்கள். இந்த எங்கள் மத்தியில இருக்கிற இடதுசாரிகள் கூட நினைக்கிறேன் JVP இருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும். எப்படி ஒரு கட்சியை கட்டமைக்கிறது, எப்படி மக்களுக்குள்ள வேலை செய்யறது என்ற விஷயங்களை வந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் இவர்களால குறைஞ்சபட்சம் ஒரு சில 1000 வாக்குகளை எடுக்கிற அளவுக்கு கூட எந்த கட்டமைப்பையும் கொண்டிருக்க முடியல. ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வந்து உங்களுக்கு சொன்னார், பிரிந்து போற சுய நிர்ணய உரிமையை தாரம் என்று. ஏன் இந்த விமர்சகர்கள் எல்லாரும் வந்து இந்த கடந்த தேர்தல்ல ஸ்ரீதுங்க ஜெயசூரியவுக்கு வாக்கு கேட்கல அல்லது வாக்களிக்க சொல்லி மக்களை கோரையில? ஏன் அது நடக்கல? நல்லொரு பாயிண்ட் உண்டு. அவர்கள்லாம் ஒரே ஒரு கட்சி, ஒரு சுயாட்சியை அக்செப்ட் பண்ணவே, ஒரு சுயநிர்ணயம் அக்செப்ட் பண்ணவே, அதை பற்றி எந்த விதம் தமிழர்களுக்கு தெரியுமோ தெரியும் அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லி. அதுல ஒரு தமிழ் பெண்மணி கூட ஒரு சின்ன புள்ளியோ நல்ல ஒரு திறமையான ஒரு புள்ளியோன்னு கூட அதுல இருக்குது. அவர்களாம் இந்த அறங்கலையாண்ட ஒரு ஆரம்பகத்துல ஒரு முக்கியமான ஆட்கள். அவர்கள் கதைச்ச விஷயத்தை பற்றி எவருமே எங்களை தமிழ் பரப்புல கதைக்க இல்லை. அப்ப இந்த இடதுசாரி கொள்கைகள் எல்லாரும் வச்சுக்க சும்மா இடதுசாரிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கீங்க. ஆனா ஒரு ப்ரோஆக்டிவாக வந்து
அது ஒரு செயல் வடிவம் கொடுக்குற அளவில் இன்றைக்கு இந்த கடந்த எலெக்ஷன் கேம்பெயினை பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க தமிழ் அரசியல் பிறப்பில அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கை என்னன்னு சொன்னால் சுமந்திரன் துரோகி இதைத்தான் எல்லாரும் மெயின் இதாக மேனிபெஸ்டோலயோ ப்ரொபகண்ட்லயோ அதுதான் இருந்தது, அதுதான் செய்து மக்களை குழப்பி அந்த ஒரு ஆளுமிக்க தலைவரை இங்க நீக்கி போட்டீங்க. மற்றபடி அவைக்கின்ற ஒரு கொள்கையோ அஜெண்டாவோ ஒரு மக்களை ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுற மக்களை நாங்கள் இப்படி ஏற்ற மாதிரி எங்கட மாற்றத்தோட அவர்களை கொண்டு போகணும் கூடிய ஒரு பயண ஒரு விடயப்பரப்பை பற்றி கதைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, மக்கள்கிட்ட போய் செயற்பட்டு இருக்கையில அப்படியான ஒரு சூழ்நிலை அர்ஜுனா கூட வின் பண்ணது. என்னன்னு சொன்னால் அர்ஜுனா ஒரு புத்தகத்தை அடிச்சு வச்சுக்கொண்டு எல்லாரும் கொண்டு கொடுக்க எலெக்ஷனை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டார்கள். பழம்பெரும் அரசியல்வாதிகள் அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதிகள் அல்ல புதுசா துவங்கின அரசியல்வாதிகள் என்ற எல்லார்ட்டையும் ஒரு மக்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ண விதமும் போல அவர்கிட்ட ஒரு கொள்கையும் இல்ல, கோதாரியும் இல்ல. சுமந்திரன் துரோகி இதுதான் அந்த நீங்க சுமந்திரனை தள்ளிடுறீங்களானே. தேசியத்துக்கு உள்ள இன்னொரு பிரச்சனை என்னென்றால் அதுக்கு எப்பவும் ஒரு எதிரி வேணும், எதிரி தேவைப்படுது. எதிரியோ துரோகியோ இருந்தால்தான் தமிழ் தேசியத்தால தான் இருக்கிறேன் என்றதை காட்ட முடியுது. அந்த துரோகியோ எதிரியோ இல்லை என்றால் தமிழ் தேசியமும் இல்லாம போயிடுமா என்ற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. இல்ல என்னன்னு சொன்னா தமிழ் அரசியல்ல நீங்கள் 70ஆம் ஆண்டுல இருந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு உசுப்பேத்துற அரசியல் தானே. உசுப்பேத்துற அரசியல் சொல்லிங்க உங்களுக்கு உசுப்பேத்தி வாக்களை போடுற ஒரு அரசியலா தான் இருந்தது. ஒரு சரியான விளக்கம் இன்றைக்கு உலகம் இப்படி போகுது, அங்க இப்படியான மாற்றம் வந்துட்டுது, இந்தியாவில இருந்து சந்திர மண்டலத்துல போறாங்க, அப்படியான விஷயங்களை கதைக்க மாட்டேன். ஏதோ ஒரு நெகட்டிவா தாண்டி எங்களை அவன் அடிக்கிறான் சொல்லி வாக்கு கேட்ட பரம்பரை நாங்களும் கையை கறி ரத்தம் போட்டு வச்ச பரம்பரை தானே. ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வேணும், அந்த உசுப்பேத்தெல்லாம் மக்களை கொண்டு போகலாம் என்றும் கன்ஃபரன்டேஷனல் பாலிடிக்ஸ் தான் நான் செய்ய வலிக்கிட்டாரு. ஆனால் மக்கள் இன்றைக்கு இன்றைக்கு அந்த 90K கிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த அவர்கள் இன்னைக்கு பார்க்க வலிக்கிறாரு. என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஓகே நாங்கள் போய் வாரம் ஒரு லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருக்கு, அதையும் படிச்சுக்குவோம் அப்படி ஏதோ திங்க் பண்றாங்க. தெரியும் கொஞ்சம் இந்த ஒரு அனுரா செய்தது இப்ப இதுவரையில செய்தது ஒரு 3 விதம் தான் செய்திருக்கிறேன் அனுரா இதுல. அதையும் அதுக்கே கொடுக்கணும்னு சொன்னால் அதையும் ஒரு 50% கொண்டு வரைக்க ஒரு பெரிய ஒரு புளூரல் சொசைட்டி வாரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அது உண்மையா ஒரு நல்லதான் உண்மையா இலங்கையை பொறுத்தவரையில. இல்ல இதுல தமிழ் ஊடகங்களும் ஆய்வாளர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் நினைக்கிறேன். தமிழ் மக்கள் தமிழீழம் கேட்டு அனுராட்ட இருந்து தமிழீழத்தை எதிர்பார்க்கல. தமிழ் மக்கள் அனுராட்ட இருந்து வடக்கு கிழக்கு பிரிந்து போற அதிகாரத்தோட கூடிய சுய நிர்ணய உரிமையையும் எதிர்பார்க்கல. தமிழ் மக்கள் அனுராட்ட இருந்து சுயாட்சியையும் எதிர்பார்க்கல. தமிழ் மக்கள் என்னத்தை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்கிறார்கள் என்றால் இலங்கையில நாங்களும் கண்ணியமான மனிதர்கள், மற்ற எல்லா மனிதர்கள் போல எங்களுக்கும் அத்தனை உரிமையும் இருக்கு என்றதை சொல்லித்தான் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறார்கள். அத அனுரா அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு பெரும்பாலும் நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். எதுவும் மாறலாம், அரசியல்ல எதுவும் நடக்கலாம், ஆனால் அதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறதாகத்தான் நான் கருதுறேன். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால் நான் 2000 யுத்தம் முடிஞ்ச உடனே 2010ஆம் ஆண்டு நான் சொல்லுங்க போயிருக்கீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு போற பஸ்ல நியமான தமிழ் பிள்ளைகள் வந்துச்சு, பொம்பளை பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கீங்க. அவர்கள் எல்லாம் ஒரு முன்னாள் போராளிகளா இருந்தவர்கள். அவர்கள்ட்ட கேட்டோம், ஏனம்மா நீங்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு வேலை எடுத்து செய்யலாதோ, ஏன் கொழும்பு போய் வேலை செய்யறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அண்ணா நாங்கள் யாழ்ப்பாணத்துல வேலை செய்யறோம் என்றால் அவங்க எங்களை தப்பான இதழுக்கு கூப்பிடுறாங்க, ஆனா நாங்கள் அங்க ஃப்ரீ ரேட் சூழ்நிலை போய் அந்த இதுல வேலை செய்ய அவங்க நாங்கள் செய்கிற விலைக்கு கொடுக்குற ஒரு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தந்துட்டு போறாங்க. அப்ப இந்த தமிழுக்காண்டி போராடின பிள்ளைகள், தமிழுக்காண்டி ஆயுதம் தூக்கி போராடின பிள்ளைகள், தமிழகத்துக்கு கேட்டு போராடின போராளிகளுக்கு இந்த 15 வருஷத்துல என்ற தமிழ் சமுதாயமும் தமிழ் அரசியல்வாதிகளும் தான் அவர்களை நிராகரித்தவர்கள். நீங்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். அப்ப இப்படியான ஒரு வெறுப்புகள், இந்த வெறுப்புகளும் இதுகளும் தான் இன்றைக்கு ஒரு நேஷனல் ரீகன்சிலியேஷனுக்கு ஜனம் ரெடியா வந்துட்டுது. சொன்னால் உங்களோட போலி தேசியவாதமும் போலி புலிவாதமும் போலி இந்த அரசியல்வாதங்களையும் விட்டு அவரோட நேஷனல் ரீகன்சிலியேஷனுக்கு வந்துட்டார்கள். அது நேஷனல் ரீகன்சிலியேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதான் நான் சொன்னேன், நாங்கள் ஒரு ஒலி பிரான்ச்சை கொடுத்திருக்கிறோம். அதை அவர்கள் சரியாக பின்பற்றி அனுரா தரப்பு எங்கட அடிப்படை பிரச்சனைகளை தண்டினால் நிச்சயமாக இது ஒரு மாற்றம் வந்துடும். அந்த மாற்றத்தை நாங்கள் மீளப்புற முடியாத ஒரு மாற்றமாக பெற்றுக் கொள்றதுக்கு இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற அரசியல் தலைவர்கள், தமிழ் பரப்பில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட அந்த தகுதி இல்லை. நாங்கள் சுமந்திரன் அண்ணாவை இழந்துட்டோம். ஏதோ ஒரு விதத்துல அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
சுமந்திரன் அவர் ஆசனத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் தோல்வி அடைந்தாலும், ஆனால் அவர் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியின் கொள்கை அமைப்பாளராக இருப்பார் என்றுதான் இப்ப வரைக்கும் தெரிய வருது. இதுகளுக்கு அப்பால இன்னொரு சிக்கல் ஒன்றும் இருக்கு இந்த தமிழ் சமூகம் சார்ந்த பிரச்சனை ஒன்று. என்னென்றால், ஒரு ஒடுக்கப்படுற இனம் இன்னொரு மக்கள் பிரிவை ஒடுக்கி கொண்டு தான் ஒருபோதும் விடுதலை அடைய இயலாது. இந்த விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசியம் ஒத்துக்கொள்ள இல்லை. இன்றைக்கு இலங்கையின் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இந்த சாதிய கொடுமைகள் இது குறைஞ்சிருக்கு சொல்லலாமே ஒழிய இது இல்லாமல் போகவில்லை. இன்றைக்கும் நாங்கள் இது கதைச்சு கொண்டிருக்கிற இந்த விஷயத்துக்கு சில வாரங்களுக்கு முதல் கூட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய காணிகளை கம்பளீகரம் செய்து கள்ள உறுதி எழுதி இந்த உயர் சாதி என்று சொல்லப்படுற சட்டத்தரணிகள் விற்றிருக்கிறார்கள். இது இன்றைக்கு நடக்குது. அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பலவீனங்களை, அறியாமைகளை பயன்படுத்தி லாபம் ஈட்டுகின்ற இந்த செயல்முறை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்குது. இந்த கள்ளக்காணி உறுதி இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், வடமாகாணத்தில வன்னி பிரதேசத்தில 65% மலையகத்தில் இருந்து வந்த மலையத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள், அவர்களுக்கு எந்தவித அரசியல் பிரதிநிதித்துவமும் இல்லை தமிழ் மக்கள் மத்தியில். அவர்கள் இன்றைக்கு 2ஆம் தர பிரஜைகளாகத்தான் நடத்தப்படுகிறார். உண்மையே சொல்ல போனால், சிங்களவர்கள் தமிழர்களை அவ்வளவு தூரம் குறைச்சு நடத்துவதாக எங்கேயும் நாங்கள் காண இல்லை. ஆனால் தமிழ் பிரதேசங்கள்ல தமிழர்கள் சக தமிழர்களை கீழ்த்தரமாக அல்லது குறைவாக நடத்துகிறார்கள். அருண் சித்தார்த்துக்கு யாழ் ஊடக மையத்தில் அனுமதி தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு கொடுக்கல. நீங்கள் தோத்து போனவர்கள், முகவரியற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஏன் அருண் சித்தார்த்துக்கு கொடுக்கல? அவர் ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறார். தன்னுடைய சமூகத்துக்கு ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டன்னு சொல்றார். அது ஏன் உங்களால காது கொடுத்து கேட்கலாமல் இருக்கு? அவர் அந்த ஒரு எம்பி ஒரு குரல், எங்கள் எம்பி எங்கள் குரல் என்று சொல்லி நடந்த கலந்துரையாடல்ல கூட அவருடைய கட்சி அழைக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு சாதி வெறியர்களாகத்தான் இன்றைக்கும் நடந்து கொள்ளுகிறீர்கள். அப்ப என்னென்று நீங்கள் இன்னொரு சிங்கள சமூகம் எங்களை ஒடுக்குது என்ற வாதத்தை நீங்கள் எப்படி வைக்கலாம்? முதல்ல நீங்கள் மற்ற சமூகங்களை, மற்ற மக்கள் பிரிவுகளை ஒடுக்கிறத முற்றுமுழுதாக கைவிடணும். நீங்கள் செய்தது ஒரு வரலாற்று தவறு என்றதை ஒவ்வொரு தமிழனும் ஒத்துக்கொண்டு தான் நாங்கள் அங்கால போகலாம். இது நிச்சயமா நீங்க சொல்ற விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். நான் அருண் சித்தார்த்துக்கு இந்த ஊடகம் மையத்துல இடம் கொடுக்கல என்ன விஷயம் கேள்விப்பட்டேன். நான் வேற விஷயங்களை கேள்விப்பட்டேன். உண்மையில மிகவும் ஒரு கவலைக்குரிய, இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு கவலைக்குரிய விடயம். அருண் சித்தார்த்தனுக்கு ஊடகத்தில் இடம் கொடுக்கல மட்டும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் சம்பளத்தை வேண்டிக் கொண்டு பாக்கெட்ல போட்டுக்கொண்டு ஐபோன் விளையாடி கொண்டிருக்கிற படிப்பிக்கிறீங்களே என்னன்னு சொன்னால், இது தாழ்த்தப்பட்ட இடம், இது இவங்களுக்கு படிப்பிச்சு பிரயோசனம் இல்லை, இவங்களை படிப்பிச்சு இவங்களை விட்டால் எங்களை கேள்வி கேட்பாங்கன்னு நேரடியாக சொல்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியோ, இப்படி ஒரு மற்றது ஒரு அதிகாரி ஏதோ ஒரு அளவுல ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்த ஒரு அதிகாரி வந்தா இதை நாங்கள் லிசன் பண்ணக்கூடாது. இவ யாரங்களுக்கு சொல்றது, இவ யாரங்களுக்கு கதைக்கிற, இவ யாரங்களுக்கு கதை, இப்படியான ஒரு மென்டாலிட்டி எங்க தமிழ் மக்கள்கிட்ட இன்றைக்கும் இருக்கு. அப்ப இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆப்ரேஷன் அண்ட் சப்ரஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஹோம். எங்கட குடும்பத்திலேயும் நாங்களும் அப்படியான தவறுகளை விட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் பற்றி நாங்கள் உணர்ந்து கொள்றோம், மறந்துகிறோம். அதுல நிவர்த்தி செய்யறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி ஒரு சமூக மட்டத்துல வர வேணும். அவர்களையும் நாங்கள் ஒரு எங்களோட சம அந்தஸ்துள்ள பிரஜைகளாக நாங்கள் இப்ப அங்கீகரிக்கிறோமோ அப்போதான் நாங்கள் சிங்கள மக்கள் எங்களை அங்கீகரிப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற மலைய மக்களை எங்களோட மதிப்புக்குரிய சிவஞானம் சிறிதரன் தோட்டக்காட்டாரன் சொன்ன ஒலிப்பதிவு இருக்குது. சரியோ, ஒலிப்பதிவு இருக்குது. அப்ப அவரை சொன்ன அப்படி இந்த தேர்தலில் கூட இந்த சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ராமலிங்கம் சந்திரசேகர் மீது அவருக்கு தமிழ் சரியாக தெரியாது என்ற நையாண்டிகள் கூட இந்த யாழ் மையவாதிகளால் வைக்கப்பட்டிருக்கு. இந்த எங்கட போராட்டத்தையும் விடுதலை போராட்டத்தையும் ஆதரிச்சு நின்ற தமிழ் தேசியவாதிகள் இந்த அரசியல் பரப்பில் என்ன அரசியல் செய்யணும்னு சொல்லி நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படி எல்லாம் இதுகள் இருந்து இந்த சச்சரவு எல்லாம் வேண்டாம், நாங்கள் ஒரு ரீகன்சிலேஷனுக்கு போவோம், புளூரல் சொசைட்டியா வாழமென்று எங்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்ப அதை என்ன சொன்னால் என்ன சொல்றேன், இப்படி பார்த்தா நாங்கள் ஒரு 1/3 பகுதியானாக்கள் நானே அந்த பெரும்பான்மை தான் அதை செய்து காட்ட வேணும். எஸ், யூ கேன் live as a citizen of Sri Lankan because same
ஈக்குவாலிட்டி இங்க இருக்கின்றத அவர்கள் காட்ட வேணும். உங்களுடைய நீண்ட நேரத்தை நம்மோடு செலவழித்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஸ்ரீதர். ஓகே, மிக்க நன்றி. மற்றது ஒரு விடயத்தை உங்களோட நான் கடைசியா முடிக்கிறதுக்கு முதல் நான் குறிப்பாக தொடர்ச்சியாக நான் கஞ்சி கொண்டிருந்த விடயத்தில் எங்களோட மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்களை பற்றி நான் எம்பசைஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் இன்றைக்கு எலெக்ஷன்ல இருந்து அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவருடைய பின்னடைவுன்றது தமிழினத்தின் ஒரு பின்னடைவாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு அவர் தோக்கையில் தமிழ் மக்கள் தோற்றிருக்கிறேன். இதற்குரிய பிரதிபலிப்புல நாங்கள் ஒரு கொஞ்ச நாள்ல உணர்வோம் என்றதை நான் இந்த தேசம் நெட் அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.